வணக்கம். இது நான் ஆண்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் சொல்கிறேன். ஒரு ஆண் கல்யாணம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா, முன்னாடியே யோசிச்சுங்க. இந்த வரதட்சணையை வச்சு தான் நான் பண்ண போகிறேன், எல்லாமே பண்ண போகிறேன், நம்ம வாழ்க்கையை வாழ போகிறேன்னா, அது பெரிய பிரச்சனையாகும். அதை யோசிச்சுங்க. அப்படி வரதட்சணை தான் இது பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கல்யாணமே பண்ணாதீங்க. அதனால் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையும் இழந்துட்டு, அந்த பொண்ணையும் பொண்ணை வாழ்க்கையை முடிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நாளைக்கு 2வது கல்யாணம் பண்ண முடியாது. அதை யோசிச்சுங்க. பெண் வீட்டார் தைரியமாக இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு தகுந்த ஒரு இதான கட்டி கொடுங்க. என் பிள்ளை வசதியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்கிறது தாண்டி நீங்கள் போனீங்கனாலும் அது மிகப்பெரிய அடி தான் விழுது. அது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனியாக விஷயம் பார்த்துருப்பீங்க. நிறையா அதை தொடர்ந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. அது கவனமாக இது ஒரு பாடமாக எடுத்துகிட்டு இது எல்லாம் சரியாக பாருங்கள். எவ்வளவோ நடக்குது. ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் வேறு போயிடுறீங்க. மறுக்காதை தான் பண்ணுறீங்க. மறுக்காத தான் நடக்குது. தப்பை திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறப்ப நம்ம பாடம் தான் கற்றுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இது தப்பு பெற்றோர்கள் மேலே தான் இருக்குது. இதை பார்த்து நல்லா யோசிங்க. ஏன்னா நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கோ தெரியாது. அவங்க வயசு சின்ன வயசு. நீங்கள் தான் யோசிக்கணும். ஒரு 50 வயசு கடந்து 60 வயசு கடந்துருப்பீங்க. நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போது 2 பேர்த்தோட வாழ்க்கையுமே போயிடுது. அதனால் யதார்த்தமாக இருங்க. எனக்கு இவ்வளோ தான் முடியும், நம்ம இவ்வளோ தான் தகுதி, இதைய வச்சுக்கோங்க. இதை தாண்டி போனீங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து தான். நன்றி.